உங்களுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். பொங்கல் வின்னர் மதகதராஜா தான். உங்களை பார்க்கணும் அண்ணா நினைச்சிருந்தா இந்த செலிபிரேட் இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிடுச்சு, அதை பெரிய ஹோட்டல்லையோ எங்க வேணாலும் போய் செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். என் படத்துக்கு 110 ரூபா கொடுத்து வந்து பாக்குறாங்க, உங்க கூட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு அண்ணா வந்து அண்ணா உட்காந்து பாக்குறீங்களா இல்லன்னு சொல்லி 45 மினிட்ஸ் நின்றுகிட்டே அவங்க கூட என்ஜாய் பண்ணாங்க அண்ணா படத்தை. இங்க வந்திருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் வணக்கம். இது இந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்கணுன்றது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் நானும் சுந்தர் சார். இது உங்க முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் எல்லாம் சிரித்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் ஒவ்வொரு சந்தானமோட காமெடி ஆகட்டும், அந்த ராஜேந்திரன் மனோபாலா சார் ஓட காமெடி ஆகட்டும், நீங்கள் சிரிச்சது பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணோன்ட்டு. கோயில் போகிறத விட இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறது கோயிலுக்கு போனால் ஒரு தெய்வம் தான் பார்க்க முடியும். ஆனால் திரையரங்கத்துக்கு வந்தால் எத்தனை தெய்வம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சூப்பருங்க. நான் தான் சொல்றேனே, இப்போ இந்த நண்டு சிண்டுகள்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். 3 மாசம் வரமாட்டேன், 6 மாசம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா சைக்கிள்ல வரலான்னு இருந்தேன். சரி, எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகல, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, இது எந்த நடக்கும் இல்லை. இது சும்மா ஒரு 2 வாட்டி இப்படி ஆட்டும் போது அது எல்லாரும் விஷாலுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, விஷால் இனி 6 மாதம் நடிக்க முடியாது அப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்காங்க. சூப்பர். அது கற்பனை நல்ல விஷயம். தூங்கும் போது அவங்க கற்பனை பண்ணிட்டு காலையில் எந்திக்கிறது மாதிரி அது நினச்சிக்கலாம். அதான் மார்க் ஆண்டனியில் சொல்கிற மாதிரி இந்த விஷால் விழவும் மாட்டான், விடவும் மாட்டான். ஏன்னா உங்களால் இந்த மேடையில் நான் நிற்கிறேன். உங்களால் நான் அந்த ஸ்க்ரீனில் 20 வருஷமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுறேன். ஒரு நடிகனை 20 வருஷம் நீங்கள் அழகு பார்த்து அவனை ஆதரித்து அவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து ஹிட்டோ ஃப்ளாப்போ அவனுக்கு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதை விட ஒரு சந்தோஷம் கிடைக்காதுங்க. ஒரு லவ் யூமா இல்லை, ஒன்றை மட்டும் இல்லை, எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூமெண்ட்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.